வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் ஸ்டூவர்ட் மில், ஹாரியட் டெய்லர் மில்லோடு சேர்ந்து எழுதின சப்ஜெக்ஷன் ஆஃப் விமென்ற எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஜான் ஸ்டூவர்ட் மில் ஒரு பிரபலமான இங்கிலீஷ் ஃபிலாசபர், பொலிட்டிக்கல் எக்கானமிஸ்ட், அப்புறம் சிவில் சர்வெண்ட்டாக வந்திருக்காரு. அவர் இந்த புக்கை இந்த எஸ்ஸே 1869 எழுதினார். இது அவர் ஒய்ஃபான ஹாரியட் டெய்லர் மில்லோடு சேர்ந்து தான் அவர் எழுதினார். முதல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆன் லிபர்ட்டின்ற ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு, ஆனால் அவங்க இறந்துட்டாங்க 1858. அதுக்கப்புறம் அவர் இதை முடிச்சுட்டு 1861 வெளியிட்டார். இது முடித்தார். 1869 பப்ளிஷ் ஆச்சு. இதில் அப்போ யூரோப்பியாவில் ஆண் பெண் அவங்களோட ஸ்டேட்டஸ் பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தாங்களோ அதுக்கு எதிராக சொல்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை அவர் இதில் எழுதியிருக்காரு. அவரோட ஆட்டோபயோகிராஃபியில் கூட அவர் அவரோட ஒய்ஃபுக்கும் அவர் டாட்டர் ஹெலன் டெய்லருக்கும் அவர் நன்றி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த எஸ்ஸேயில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் ஹாரியட் டெய்லர் மில்லான எழுதின எஸ்ஸேயான தி என்ஃப்ரான்ச்மெண்ட் ஆஃப் விமென்ன்றதில் இருக்குது. அது 1851 பப்ளிஷ் ஆகிருந்தது. மில் என்ன சொல்கிறாருன்னா, புத்திசாலித்தனமாகவும் மனித நேயத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் உலகத்துக்கு எல்லாருக்குமே சந்தோஷத்தை நிறைய கொடுப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புத்திசாலியாக இந்த உலகத்தில் வாழுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கிரேட்டர் ஹாப்பினஸ் வரும். ஆனால் அப்படி இல்லாமல் இருந்தால் அது வெறும் லோவர் சென்சஸ்க்கு மட்டும்தான் ஒரு சந்தோஷத்தை தரும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமுதாயத்தில் எல்லாருக்குமே படிப்பறிவு இருக்கணும், கல்வி அறிவும் இருக்கணும், எல்லாருமே சிவிலைஸ்டாக இருக்கணும். அதே சமயத்தில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்குமே ஓட்டு போடக்கூடிய ஒரு உரிமை இருக்கணும். ஏன்னா அப்போ அங்கே இருந்தவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது. யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நம்ம சொல்லணுன்னா, பார்பேரியன்ஸ்க்கும், அதாவது காட்டு மிராண்டிங்களுக்கும், படிக்காதவங்களுக்கு ஒன்றா உனக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லை, ஏன்னா உனக்கு விஷயம் தெரியாதுன்னு சொல்லலாமே தவிர மற்ற எல்லாருக்குமே ஓட்டு போடுற உரிமை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய உரிமைகளை அவங்க பாதுகாத்துக்கிட்டு அவங்களுடைய காலில் அவங்க நிற்க முடியும். இது ஆனாலும் பெண்ணாலும் 2 பேருக்குமே இந்த உரிமை இருக்கணும்னாரு. அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது எம்பியாகவும் இருந்ததுனால அங்கேயும் நிறைய வாட்டி பெண்களுடைய ஓட்டுரிமைக்காக அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களை முதல்ல அப்பாவுக்கும் பின்னாடி அவங்களுடைய கணவருக்கும் அடிப்பணிஞ்சு அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிற மாதிரி தான் நம்ம நடந்திருக்கோம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பெண்கள்னால் அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் கொஞ்சம் ஆண்களை விட கம்மியானவங்க நினச்சிக்கிட்டு நம்ம தான் அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது தலைமுறையாக இந்த மாதிரி எண்ணங்களும் சமுதாயத்தில் இருந்தாலும் அது ஏற்றுக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போ 19ஆம் நூற்றாண்டில் பெண்கள்னால் ஒரு அம்மாவா, மனைவியாக, ஒரு ஹோம் மேக்கராக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் இவர் அதுக்கு எதிராக போனார். அவர் என்ன சொன்னார்னா, அப்போ நம்ம நினச்சிருக்கலாம் யாருக்கு சக்தியாக இருக்குதோ அவங்க சொல்கிறது தான் சரின்னு. ஆனால் நவீன உலகத்தில் அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா மனித பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி பெண்கள் இருக்காங்க. அப்போது அவங்களும் எல்லாத்துலேயும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள நம்ம எதுவுமே செய்ய விடுறதில்ல. அப்போது அவங்களால என்ன செய்ய முடியுன்றது நமக்கு எப்படி தெரியும்? இப்போ அவங்க எதுவும் செய்ய விடாமல் இருக்கிறதுலேருந்தே நம்ம தான் அவங்களுடைய தடைக்கல்லாக இருக்கோம். அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை நம்ம செய்ய முடியாமல் தடுக்கிறோம். அப்போது நம்ம எப்படி அவங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுன்னு சொல்ல முடியும்? அவங்கள செய்ய வச்சு அவங்களால செய்ய முடியலன்னா நம்ம அதை சொல்லலாம். ஆனால் செய்யவே விடாமல் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறது நம்மளுடைய அந்த ஒரு ஸ்பெக்குலேஷன், அதாவது கேம்பிளிங் மாதிரி நம்மளாக ஒன்று சொல்கிறது, அது ஒரு ஆர்கியூமெண்ட் தான் அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பெண்களை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பெண்களே எல்லாம் செய்ய முடியும். ஆனால் ஆண்கள் அவங்க செய்ய விடாதனால பெண்களும் அது கட்டுப்பட்டு இருந்துடுறாங்க. அதனால் முதல்ல பெண்களால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும். அதே சமயத்தில் நம்ம காலங்காலமாக என்ன நினைக்கிறோன்னா, பெண்கள்னால் ரொம்ப பலவீனமானவர்கள், அவங்க ரொம்ப எமோஷ்னலானவங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் சமமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம பெண்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அதை முதல்ல யோசித்து பார்க்கணும்.
முக்கியமாக வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு உரிமை அவங்களுக்கு இருக்கணும். வெறும் ஆண்கள் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அது நல்லதில்லை. பெண்கள் அவங்களாவே யோசித்து எல்லாம் செஞ்சாங்கன்னா அது சமுதாயத்துக்கும் நல்லது தான் அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து பெண்களை வந்து நம்ம முன்னேற்றம்னா 3 விஷயம் நடக்கும். ஒன்று என்னென்னா, உடனடியாகவே வந்து பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். 2வது சமுதாயம் முன்னேறும். 3வது தனிப்பட்ட நபர்களும் வந்து முன்னேறுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் முன்னேறினா அந்த குடும்பத்தோட பொருளாதாரமும் முன்னேறும். அப்போது பொருளாதாரம் முன்னேறும் போது பெண்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியும். எந்த துறையில் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால செய்ய முடியும். ஆனால் அதுக்கான எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு என்ன அவங்க செய்கிற வேலைக்கான அந்த பொருளும் அவங்களுக்கு வந்து கிடைச்சாடணும். அதாவது அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்றமான பேமெண்ட்டும் அவங்களுக்கு வந்து வந்துடணும் அப்படின்றாரு. பெண்கள் வந்து கல்வி அறிவு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களாலேயும் வந்து ஆணுக்கு சமமாக அவங்கள வந்து ப்ரூவ் பண்ண முடியும். எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு படிக்காத கணவரோ மனைவியோ இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படித்த கணவரோ மனைவியோ இருக்கிற இடத்துல இருக்காது அப்படின்றாரு. இப்போ பெண்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால பெண்கள் வந்து வெறும் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டிருக்காங்க. ஆனால் பெண்களை வந்து நம்ம வந்து முன்னேற்றி வெளியில் கொண்டு வந்தோன்னா அவங்களுடைய அறிவு எவ்வளோ கூர்மையானது அப்படின்னு தெரியும். இதன் மூலமாக அவங்களுடைய கணவர்களோடையும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குன்றாரு. மெயினாக அவர் வந்து திருமண சட்டங்களை வந்து ரொம்ப எதிர்க்கிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருமண சட்டங்கள்லாம் பெண்களை அடிமையாக தான் வச்சுட்டுருக்கு. அதாவது வந்து முதல்ல எப்படி வந்து நம்ம அடிமைகளை வச்சுருந்தோமோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதனால் திருமண சட்டங்களை நம்ம மாற்றணும். அது கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அதே சமயத்தில் பெண்கள் வந்து அவங்களுடைய சொத்தை அவங்களே வச்சுக்கிறதுக்கும் உரிமையாக இருக்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்றாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அந்த உரிமை இல்லை. எப்போ பெண்கள் வந்து பாப்புலேஷனில் பாதி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கணும். முக்கியமாக ஓட்டு உரிமை தரணும். அதை வந்து அவர் எம்பியாக இருக்கும்போது நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து அப்போ வந்து இங்கிலாண்டும் யூரோப்பியலும் வந்து அந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலாந்து ஆண்ட ராணிகளை சொல்கிறாரு. எலிசபெத் I, விக்டோரியா, அப்புறம் ஃப்ரெஞ்ச் பேட்ரியாட்டான ஜோன் ஆஃப் ஆர்க்கு. இவங்கெல்லாம் வந்து பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எந்த அளவுக்கு அவங்க செய்வாங்கன்றதை ஏற்கனவே வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து இதை பற்றிலாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமுதாயம் வந்து முன்னேறணுன்னா பெண்கள் முதல்ல முன்னேறணுன்றாரு. அதாவது எதுவுமே வந்து நம்ம வந்து கடந்த காலத்தில் இதெல்லாம் நம்ம செய்யலை அதனால் மேக் செய்யக்கூடாது, இல்லைனா இதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லாத்தையுமே யோசிக்கணும். நம்ம வந்து காலங்காலமாக இருந்த நினப்பிலேயே இப்போவும் இருக்கக்கூடாது. இப்போ ஏதாவது ஒன்று தவறுன்னு சொன்னால் அது ஏன் தவறு, அதனால் மற்றவங்களுக்கு என்ன தீங்கு இழைக்கப்படும் அதை நம்ம சொல்லணும். அப்போ தான் வந்து எல்லாரோட உரிமைகளும் பாதுகாக்கப்படும். இப்போ வந்து ஒரு சொசைட்டிலையும் ஒரு மாதிரி சிவிலைசேஷன் இருக்கும். அப்போ நம்ம அந்தந்த சொசைட்டிக்கு ஏற்ற அந்தந்த சிவிலைசேஷனுக்கு ஏற்ற ஒரு முடிவை நம்ம எடுக்கணும். அதே சமயத்தில் நம்ம எல்லாருமே வந்து முன்னேற்ற பாதைக்கு தான் அழைச்சின்னு போகணும். அப்போ தான் வந்து எல்லாருமே முன்னேற முடியும். இப்போ வந்து வேலையில் வந்து திறமையானவங்கள வந்து நம்ம வந்து வேலையில் அமர்த்தணும். எல்லோருடைய மனசுலையும் ஒரு மாரல் டெவலப்மெண்ட் இருக்கணும். யாருமே வந்து குறுகிய மனப்பான்மையோடு வாழக்கூடாது. நம்ம எல்லாருமே இண்டிபெண்ட்டு. நம்ம எல்லாராலையும் வந்து மாற முடியும். நம்ம எல்லாராலையும் ரேஷ்னலாக இருக்க முடியும். இப்போ வந்து நம்ம டெவலப் ஆக ஆக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளை நாமே கவனிக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்மளுடைய டிசிஷன்ஸை நம்மளே எடுப்போம். நம்ம மற்றவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது. இப்போது டெமோக்ரஸியும் ஒரு வகையான செல்ஃப் டிபெண்டன்ஸ் தான். அதாவது பர்சனல் லிபர்ட்டி. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் நம்மளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில். அடுத்தது வந்து லிபர்ட்டி டு கவர்ன் ஆர் ஓன்ஸ் அஃபேர்ஸ்ன்றாரு. அதாவது சிவிலைஸ்டாக இருக்கக்கூடியவங்க அவங்களோட முடிவுகளை அவங்களே எடுப்பாங்க. அவங்களோட ரைட்ஸை அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாரோடைய நல்லதுக்காகவும் அவங்க வந்து அருமையான ஒரு கவர்மெண்ட்டே ஏற்படுத்த முடியும். அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் வந்து
ஏன்னா வந்து அவங்க தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய நல்லதை செய்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் லிபர்ட்டி ஃபார் விமென் as well as மென்ன்றாரு. அதாவது நான் பெண்களுக்காக மட்டும் பேசலை, ஆண்களுக்கும் தான் பேசுகிறேன். ஏன்னா எது சொன்னாலும் அது ஆண்களுக்கும் பொருந்தணும், பெண்களுக்கும் பொருந்தணும். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து சரியாக வந்து டெஸ்ட் செய்யப்படலை. மக்கள் என்ன காலங்காலமாக என்ன நடந்துட்டு இருந்ததோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேலுக்கு அப்படி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் பெண்கள் வந்து அவங்களோட விஷயத்த அவங்களே முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஏவை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.